குட் மார்னிங் டு ஆல். தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறோம். இப்போ NMMS இந்த வருஷம், அதாவது January 10, 2026 அன்றைக்கி எக்ஸாம் எழுத போகிற அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டத்தின் சார்பாக உங்களுக்கு இப்போ இந்த ஆன்லைன் வீடியோஸை நம்ம எடுக்கிறோம். இப்போ மேட் 2025 அந்த கொஷின் ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணுறோம். NMMS பற்றி உங்களுக்கு தெரியும். SAT ஒரு கொஷின் இருக்கும், ஒரு 90 கொஷின்ஸ் இருக்கும். மேட் அப்படின்னு மென்டல் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு 90 கொஷின்ஸ் இருக்கும். இப்போ 2025 லாஸ்ட் இயர் கொஷினை இப்போ நான் ஃபுல்லாக சால்வ் பண்ணி காமிக்க போகிறேன். ஒன் ஷாட் வீடியோ இது. இந்த 90 கொஷினையும் நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி ஒரு 1 2 3 4 5 டயக்ராம் கொடுத்துருவாங்க. இந்த 5 டயக்ராமுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. இந்த 5 டயக்ராம் தான் ஆன்சர். இப்போ ஒரு 5 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த கொஷினில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 விஷயம் இருக்கும். இந்த ஒவ்வொரு டயக்ராம்லேயும் பார்த்தீங்கன்னா 3 சர்க்கிள் இருக்குது. இப்போ இந்த 3 விஷயமும் ஒன்றுக்கொன்று எப்படி தொடர்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சி இது எந்த டயக்ராமுக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த முதல் 5 கொஷினுடைய கான்செப்ட். ஓகே, இப்போ கோல்டு, மெட்டல், ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம டயக்ராம் போயிடுவோம். டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் A, B, C, D, E அப்படின்ட்டு ஒரு 5 விஷயம் இருக்குது. இந்த சர்க்கிள், ஒரு பெரிய சர்க்கிள்குள்ளே 2 சர்க்கிள் ஒன்றுக்கொன்று தொடாமல் இருக்குது. ஆப்ஷன் Bயில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிள் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன மீனிங்னா, ஏதோ ஒரு விஷயம், அதுக்குள்ளே இன்னொரு விஷயம், அதுக்குள்ளே இன்னொரு விஷயம் அப்படி இருக்குது. ஆப்ஷன் C பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத 3 சர்க்கிள் இருக்குது. இந்த விஷயமும் இந்த விஷயமும் இந்த விஷயமும் 3மே ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாதது அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. அடுத்து ஆப்ஷன் D, நம்ம ஒலிம்பிக் ரிங் இருக்கிற மாதிரி ஒன்னோட ஒன்று இன்டர்லிங்க்டாக இருக்குது. ஆப்ஷன்ஸ் E, ஒரு பெரிய சர்க்கிள் இருக்குது, உள்ளே இருக்கக்கூடிய 2 குட்டி சர்க்கிள் ஒன்றுக்கொன்று இன்டர்லிங்க்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், ஆப்ஷன் Eயும் ஏவும் ஒன்று கிடையாது. ஆப்ஷன் Aல 2 குட்டி சர்க்கிள் ஒன்று தொடாமல் இருக்குது, இதில் ஒன்னோட ஒன்று தொட்டுருக்கு. இப்போ ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு, மெட்டல், ஜிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கிறதும் ஒரு மெட்டல், ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் மெட்டல். அடுத்து ஜிங்க் அப்படிங்கிறதும் மெட்டல். பட் கோல்டுக்கும் ஜிங்க்குக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அப்போ மெட்டல் அப்படிங்கிற ஒரு குரூப்புக்குள்ள கோல்டு, ஜிங்க் அப்படிங்கிற 2 விஷயம் தனித்தனியாக இருக்குது. இப்போ இது ஆப்ஷன் A கரெக்ட். ஃபஸ்ட்டு கொஷின் முடிஞ்சு. அடுத்து செகண்ட் கொஷின். செகண்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன், கொஷின் பேப்பர், அதாவது கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் அப்படி இருக்குது. இப்போ எக்ஸாமினேஷன், கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. ஸோ இதோட ஆப்ஷன் எப்படி இருக்கும்? எக்ஸாமினேஷன், அடுத்து கொஷின்ஸ், அடுத்து ப்ராக்டிஸ் இப்படி இருக்கும். இப்போ இந்த நம்ம டயக்ராமில் எந்த டயக்ராம் இதுக்கு சூட் ஆகுது அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாமினேஷன், கொஷின்ஸ், ப்ராக்டிஸ் இந்த கொஷினுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இந்த ஆப்ஷன் சூட்டபுளாக இருக்கும். ரைட். தேர்ட் கொஷின், ரேஷனல் நம்பர்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், இன்டீஜர்ஸ் இது 3க்கும் உள்ள ரிலேஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுலையே பெரிய ஆள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ராக்ஷன்ஸ், இன்டீஜர்ஸ். இப்போ இன்டீஜர்ஸ் பற்றி முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இன்டீஜர்ஸ்னால் என்ன அப்படின்னா, உதாரணமாக -∞ ஆரம்பிச்சு -3, -2, -1, 0, 1, 2, 3 அண்ட் ஸோ ஆன். அதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர்ஸும் பாசிட்டிவ் நம்பர்ஸும் 0 சேர்ந்ததான் இன்டீஜர். ரைட். அடுத்து இந்த இன்டீஜருக்குள்ள பாசிட்டிவ் சைடு இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ்னால் என்ன? த ரேஷியோ பிட்வீன் 2 இன்டீஜர்ஸ். அப்படின்னா என்ன? ரேஷியோ பிட்வீன் 2 இன்டீஜர்ஸ். A அப்படிங்கிறது ஒரு இன்டீஜர், Bங்கிறது ஒரு இன்டீஜர்னு வச்சுக்குவோம். இதில் ஏதாவது ஒரு 2 நம்பர் எடுத்துக்கோங்க. A, Bன்னு சொன்னால் கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன். 1, 2 அப்படின்னு 2 இன்டீஜர் எடுத்துக்குவோம். இந்த இன்டீஜரை இந்த ஷேப்பில் எழுதுனா இதுதான் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷனை 3 வகையாக பிரிக்கலாம். ப்ராப்பர், இம்ப்ராப்பர், மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்டீஜரோடைய ஒரு பார்ட்டு தான் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும்.
ரைட். இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஃப்ராக்ஷனையும் இன்டீஜர்ஸும் சேர்ந்து தான் இந்த ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ இதை நம்ம எந்த டயக்ராமுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னா இந்த ஈங்கிற டயக்ராமுக்குள்ளே கொண்டு வரலாம். ஏன்னா இது வந்து இன்டீஜர், இந்த இன்டீஜருடைய ஒரு பார்ட்டு ஃப்ராக்ஷன்ஸ். இவங்க ரெண்டு பேரும் யாருக்குள்ளே இருக்காங்க? ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளே இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இ இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து 4th கொஸ்டின். சாண்ட், வாட்டர், ஏர். இப்போ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, சாண்ட், வாட்டர், ஏர். இப்போ இதில் மண், தண்ணி, காற்று, இது மூணுக்கும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லை, எந்த விஷயத்துலையும் தொடர்பு இல்லை. அதனால் ஆப்ஷன் சி இந்த ஆப்ஷன் வரும். இதை எடுத்துக்கலாம் நம்ம. இது வந்து ஆப்ஷன் சி அப்படிங்கிறதுனால இதில் எங்கே சி இருக்கோ அதை தான் ஆன்சராக நம்ம கிளிக் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆப்ஷன் சி இதோ இருக்குது, இதுதான் ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. வகுப்பறை, கரும்பலகை, பள்ளி. இப்போ உங்களுக்கே தெரியும், பார்த்தாலே தெரியும், ஸ்கூலுக்குள்ளே கிளாஸ் ரூம் இருக்குது, கிளாஸ் ரூமுக்குள்ளே கரும்பலகை இருக்குது. இதான் இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, ஸ்கூல், கிளாஸ் ரூம், பிளாக் போர்ட். இதுக்கு எந்த ஆப்ஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்கூல், அடுத்து கிளாஸ் ரூம், அடுத்து பிளாக் போர்ட். இது எந்த ஆப்ஷனில் இருக்கோ அந்த ஆப்ஷனை நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அடுத்து 6th கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் மேன் அவுட் இந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். இதில் கொஸ்டின் நம்பர் 6லேருந்து 10 வரைக்கும் இதில் ஆட் மேன் மட்டும் யாருன்னு கண்டுபிடிக்க போகிறோம். யார் வித்தியாசமாக பொருந்தாமல் இருக்கிறாங்களோ அதை கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 7:22, 8:33, 12:37, 15:46. இதில் யார் வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ இதில் இந்த ரேஷியோவில் ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு நம்ம அதை வந்து ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 7:22. இந்த 7 வச்சு இந்த 22 எப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா 7 3 21 + 1 22 வந்துருச்சு. அடுத்து தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், 12:37, 12 3 36 + 1 37 இது கிடைச்சிருச்சு. இப்போ இது ரெண்டும் ஒரே கான்செப்டில் ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 15, அதாவது ஆப்ஷன் 4 எடுத்துக்கிறேன். 15 × 3 45 + 1 = 46. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, ஒரே ஒரு கான்செப்டில் இதை ரிலேட் பண்ணியிருக்கிறாங்க. 15 × 3 + 1, 12 × 3 + 1, 7 × 3 + 1. ஆனால் இந்த ஆப்ஷன் 2 மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இதே கான்செப்டில் 8 3s are 24 + 1. இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும்? 25 வந்திருக்கணும். ஆனால் இந்த இடத்துல இந்த 33 கொடுத்துருக்குறாங்க, 25 வந்திருக்கணும். அப்போ இது மூணும் ஒரே கான்செப்டில் இருக்குது, இது மட்டும் பொருந்தவில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட், இது ஒரு ஆன்சர், இதுதான் அதுக்குரிய ஆன்சர். அடுத்ததாக ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 7. இந்த கொஸ்டின் நம்பர் 7ல் ஆப்ஷன் 1 வந்து 113 கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் 2 123, ஆப்ஷன் 3 157, ஆப்ஷன் 4 139 கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இதில் பகு எண் எது, பகா எண் எது, எது ப்ரைம் நம்பர், எது காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த 113ங்கிறது எந்த நம்பராலையும் வகுப்படாது, அது ஒரு ப்ரைம் நம்பர். 157 ஒரு ப்ரைம் நம்பர், 139 ஒரு ப்ரைம் நம்பர், எந்த நம்பராலையும் வகுப்படாது. ஆனால் 123 மட்டும் 3ஆல் டிவைட் ஆகும். இப்போ பாருங்கள், 123 / 3, இதை கேன்சல் பண்ணோம்னா 4 3s are 1 3s are. ஸோ இந்த நம்பர் ஒரு பகாயன், இந்த நம்பர் ஒரு பகாயன், இந்த நம்பர் ஒரு பகாயன், இது பகு எண். ஓகே, இது ஒரு காம்போசிட் நம்பர், அதனால் இது ஒரு ஆட் மேன். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்பர் 8. மூன், ஃபுட்பால், எர்த், பேங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழில் சொல்ல போனால் நிலா, கால்பந்து, பூமி, வளையல் இருக்குது. ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1ல் நிலா அப்படிங்கிறது ஒரு 3 டைமென்ஷன், அது வந்து உருண்டையாக இருக்கும். பூமி உருண்டையாக இருக்கும், கால்பந்து உருண்டையாக இருக்கும். ஆப்ஷன் 4 வளையல் மட்டும் 2 டைமென்ஷனில் இருக்கும், அதனால் இது இதில் ஆட் மேன்.
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஷின் நம்பர் 9. கொஷின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா அதில் என்ன கான்செப்ட் இதில் ஒளிஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ இதில் ஆப்ஷன் 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. இதில் இங்கே 4னு ஒரு நம்பர் இருக்குது, 16 ஒரு நம்பர் இருக்குது, 16 ஒரு நம்பர் இருக்குது. இப்போ இது மூணுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். அடுத்து இதுக்கு என்ன ரிலேஷன் பார்க்க போகிறோம், இதுக்கு என்ன ரிலேஷன் பார்க்க போகிறோம். இப்போ ஆப்ஷன் 3லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ 6 × 6 36. 36 இன்னொரு 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், எனக்கு வரக்கூடிய ஆன்சர் 216. இது மாதிரி மற்றது இருக்காது. இப்போ நீங்கள் பாருங்கள், 4 4s are 16. 16 இன்னொரு தடவை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 64 வரும். அதே போல் 5 5s are 25 வந்துருச்சு. இந்த 25 இன்னொரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 125 வரணும். ஆனால் இங்கே 120 இருக்குது. 7 7s are 49. இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த நம்பர் வரணும், 343 வரணும். ஸோ இங்கே 336 இருக்குது. ஆனால் இங்கே மட்டும் எப்படி இருக்குன்னா 6ஐ இன்னொரு தடவை மல்டிப்ளை பண்ணால் 36 வந்துருச்சு. இந்த 36ஐ இன்னொரு 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 216 வந்துருச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்னால ஆப்ஷன் 3 மட்டும் பெக்குலியராக இருக்குது. எனவே இது ஆட் மேன். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. இப்போ 75% 0.75 3/4 7.5. இதில் யார் வித்தியாசமாக இருக்கா உங்களுக்கே தெரியும். 75%னா 75/100. இதுவும் என்ன வரும், இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3/4 கிடைக்கும். 3/4 இங்கே ஒரு 3/4 இருக்குது. ரைட், இங்கே பாருங்கள் 0.75 அப்படிங்கிறது என்ன, 75 / 100. இதையும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3/4 வந்துடுது. அப்போ ஆப்ஷன் 1ங்கிறது 3/4, ஆப்ஷன் 3ங்கிறது 3/4, ஆப்ஷன் 2ங்கிறது 3/4. ஆனால் ஆப்ஷன் 4 என்ன வரும் அப்படின்னா 7.5 அப்படிங்கிறது 7.5 இப்படி தான் எழுத முடியும். ஸோ இது மட்டும் பெக்குலியராக இருக்குது. இது மூணுமே 3/4. இது மட்டும் பெக்குலியராக இருக்கிறதுனால இது ஆட் மேன் அவுட்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 11 to 15 பார்க்க போகிறோம். 11 to 15 என்ன அப்படின்னா இதில் ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 11வது கொஸ்டினில் பாருங்கள், ஒரு ரிலேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், there is some relationship between two given words, letter, number before இந்த சிம்பிள் இருக்குது. Find the other one from the given alternatives having the similar relationship. ஒன்றும் இல்லை, இது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த இடத்துல என்ன நம்பர் வரும், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். குட். இப்போ இந்த 43க்கும் 14க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 + 3 7. 7 × 2 = 14. இந்த ரிலேஷனில் தான் இது இருக்குது. அதே போல் இந்த 54க்கு என்ன வரும் பாருங்கள், 5 + 4 = 9. 9 × 2 18. இப்போ ஆன்சரில் எங்கே 18 இருக்குது, இதான் ஆன்சர். ஓகே, இந்த ரிலேஷனில் அடுத்து கொஷின் நம்பர் 12. கொஷின் நம்பர் 12ல் m/b அது வந்து 13/2 அப்படிங்கிற ஒரு ரிலேஷனில் இருக்குது. இப்போ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ஃபபெட் தான், வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ஃபபெட்டில் ஏக்கு 1, பி 2, சி 3 அப்படின்னு சொல்லிட்டு Z வரைக்கும் 26 நம்பர்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த m பார்த்தீங்கன்னா 13th பிளேஸில் இருக்கும். எங்கே இருக்குது m அப்படிங்கிறது 13th லெட்டர். அடுத்து பி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, செகண்ட் லெட்டரில் இருக்குது. ஸோ 13/2ன்னு சொல்லலாம். m/b என்னன்னு சொல்லலாம், 13/2ன்னு சொல்லலாம். ஸோ அதே போல் r/d என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்ங்கிறது எத்தனாவது லெட்டர், PQRங்கிறது 18th லெட்டர். அப்போ மேலே 18 வரும். ரைட். அடுத்து /d சொல்லியிருக்காங்க. d எத்தனாவது லெட்டர், 4th லெட்டர். ஸோ 18/4 ஆப்ஷன் 1. அடுத்து ரிலேஷன்ஸில் 13th கொஸ்டின் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சவுத் அப்படிங்கிற டேரக்ஷனை நார்த் வெஸ்ட் அப்படிங்கிற டேரக்ஷனோட ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ நமக்கு தெரியும் மேலே நார்த், கீழே சவுத், ரைட் சைடு ஈஸ்ட், லெஃப்ட் சைடு வெஸ்ட் அப்படின்னு தெரியும். இப்போ எந்த டேரக்ஷனை எதோட ரிலேட் பண்ணியிருக்காங்க, சவுத் அப்படிங்கிற டேரக்ஷனை நார்த் வெஸ்ட்டில் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி போகுதுன்னா இப்படி போய் லெஃப்டில் திரும்பணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஐ மீன் இந்த டேரக்ஷனில் போகணும். சவுத் அப்படின்னா
நேராக போய் இந்த டைரக்ஷனில் போகணும் அப்படின்னு ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டைரக்ஷனில் போய் அதோட லெஃப்ட் சைடு திரும்பணும். அதுதான் அதோட ரிலேஷன். ஸோ ஆன்சர் வந்து நார்த் ஈஸ்ட். இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்து சுகர் கேன் ஸ்டெம், கரும்பு தண்டு. அப்போ க்ளவ் அப்படிங்கிறது கிராம்பு. கிராம்புங்கிறது என்ன அப்படின்னா மொட்டு. இப்போ சுகர் கேன்கிறது ஒரு தாவரத்தோடைய தண்டு பகுதி. இப்போ க்ளவ் அப்படிங்கிறது என்னது, கிராம்பு அப்படிங்கிறது என்னது, ஒரு தாவரத்தில் பூவில் இருக்கக்கூடிய மொட்டு பகுதி. ஸோ இப்போ நான் அதை தமிழில் கூட காமிக்கிறேன். ரைட், பாருங்க, கரும்பு அப்படிங்கிறது தண்டு பகுதி, லவங்கம் அப்படிங்கிறது எது, மொட்டு பகுதி. ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆன்சர் வந்து பட். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. இந்தியா பேனியன் ட்ரீ, இந்தியாவுடைய தேசிய மரம் ஆலமரம். தமிழ்நாட்டுடைய தேசிய மரம் இதில் பனைமரம், பாம் ட்ரீ. இதுதான் ஆன்சர். சிம்பிளான கொஷின் இது. இதோட 11 to 15 ரிலேஷன் சம்மந்தமான கொஷின்ஸ் முடியுது. அடுத்து 16லேருந்து கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷினில் ஒரு ஜென்ரல் நாலேஜ் இருக்குது, அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்லைடு கொடுக்குறேன். நேஷனல் ஃப்ளாகு மூவர்ண கொடி நமக்கு வந்து 1947 ஜூலை 22 அப்போ நம்ம அதை மூவர்ண கொடியாக நம்ம இந்தியாவில் அதை ஏற்றுக்கிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் எம்பலம், நம்முடைய தேசிய சின்னம். உங்களுக்கு தெரியும், இந்த தேசிய சின்னம் அப்படிங்கிறது 4 முகம் கொண்ட சிங்கம், 3 டைமென்ஷனில். முன்னாடி நமக்கு 3 சிங்கம் தெரியும். அசோக கல் தூணில் இருக்கக்கூடிய அந்த சின்னத்தை தான் நம்ம தேசிய சின்னமாக எடுத்துக்கிட்டோம். அது எப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய குடியரசு தினம் அன்னைக்கு எடுத்துக்கிட்டோம், 26 ஜனவரி 1950. அடுத்து நம்முடைய தேசிய கீதம் ஜனகணமன, அதை வந்து குடியரசுக்கு 2 நாள் முன்னாடியே அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம், 24 ஜனவரி 1950. தேசிய பாடல், தேசிய கீதம் வேறு, தேசிய பாடல் வேறு. இது வந்தே மாதரம் பக்கிங்ஹாம் சந்திரநாத் சாட்டர்ஜி எழுதினது, அதுவும் 24 ஜனவரி 1950 நம்ம எடுத்துக்கிட்டோம். அடுத்து பெங்கால் டைகர் நம்முடைய தேசிய விலங்கு. அது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 1973 ஏப்ரலில் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி லயன் இருந்தது, சிங்கம் இருந்தது. இப்போ அதை வந்து பெங்கால் டைகரை நமக்கு தேசிய விலங்காக அனௌன்ஸ் பண்ணது ஏப்ரல் 1973. தேசிய பறவை மயில், அதை எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க, 1963 February 1 அப்போ அதை அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்து தேசிய மலர் அது தாமரை, தேசிய மரம் ஆலமரம். இப்போ இந்த தேசிய மரம் தான் நமக்கு வந்தது. அடுத்தது தேசிய, அதாவது நேஷ்னல் ஃப்ரூட்டு, தேசிய பழம் அப்படிங்கிறது மாம்பழம். அடுத்தது நேஷ்னல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம அனௌன்ஸ் பண்ணாங்க. அது என்ன அப்படின்னா கேஞ்சஸ் டால்ஃபின் சொல்லுவாங்க. அதாவது கங்கை ஆற்றில் இருக்கக்கூடிய டால்ஃபின், இதை வந்து தேசிய நீர்வாழ் விலங்கு அப்படின்னு சொல்லி 2010 தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. அடுத்தது நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல் இந்திய யானை, அதை வந்து நேஷ்னல் ஹெரிட்டேஜ் அனிமல்னு சொல்கிறாங்க. அடுத்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு அது என்ன அப்படின்னா நீலகிரி வரையாடு. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா 1988 ஜூன் 28. அடுத்தது தமிழ்நாட்டுடைய பறவை, தமிழ்நாட்டு பறவை எமரால்டு டவுன் சொல்லுவாங்க, அது வந்து மரகத புறா. அதுவும் வந்து ஜூன் 28 1988 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து செங்காந்தல் மலர், தமிழ்நாட்டுடைய மலர் செங்காந்தல் மலர், அது 1988 ஜூன் 28. அப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுடைய விலங்கு பறவை பூ மரம் நீலகிரி வரையாடு மரகத புறா செங்காந்தல் மலர் பனைமரம், இது எல்லாமே 1988 ஜூன் 28 அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது தேசிய பழம் அப்படின்னு சொன்னோம்னா அது மாம்பழம். நமக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு ஃப்ரூட் என்ன இருக்குன்னா பலாப்பழம். அதே போல் தமிழ் மரவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அருமையான ஒரு பட்டாம்பூச்சி இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த வீடியோஸ் கிளிப்பிங் காமிக்கிறேன். நம்முடைய ஸ்டேட் பட்டர்ஃப்ளை தமிழ் மரவான் அப்படின்னு சொல்லிட்டு 2019 ஜூன் 26 கெசட் நோட்டிஃபிகேஷன் மூலமாக அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுடைய மாநில சின்னம் ஸ்ரீவில்லிபுத்தூர், அதோடைய அந்த கோவிலுடைய கோபுரம், அதை மாநில சின்னமாக வச்சுருக்கோம். நீங்கள் கோவில் கோபுரம் சின்னம் போட்ட அந்த ஜீப்லலாம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு ஜீப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் கோபுரம் சின்னம் இருக்கும். அந்த கோபுரம் சின்னம் எல்லா கோவில்களும் தமிழ்நாட்டில் ஒன்று போல தான் தெரியும். ஆனால் நம்முடைய தமிழ்நாடு எம்பலத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்னத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபுரம் பர்டிகுலராக ஸ்ரீவில்லிபுத்தூர் அந்த கோவிலுடைய கோபுரம். அடுத்து நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து 2021 டிசம்பர் 17.
அன்று அது அனௌன்ஸ் பண்ணாங்க, அஃபிஷியலாக ஏற்றுக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுடைய நடனம் பரதநாட்டியம். இப்போ கேரளாவுக்கு கதகளி, அப்படி ஒரிசாவுக்கு குச்சிப்புடி, இந்த மாதிரி இருக்கிறதுனால தமிழ்நாட்டுடைய நடனம் பரதநாட்டியம். தமிழ்நாட்டுடைய ஸ்போர்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலம்பம். நம்முடைய தமிழ்நாட்டுக்குன்னு உள்ள அந்த ஒரு விளையாட்டு வந்து சிலம்பம். அடுத்து தமிழ்நாட்டுடைய ரிவர் காவிரி, இந்தியாவுக்கு கங்கை. ஸோ தேங்க்யூ.